மானமுள்ள எந்த பெரியாரிஸ்டும் இந்த நிலத்துல வந்து மக்களுக்காக நிக்க மாட்டான். அதான் உண்மை. பெரியாரிஸ்ட் யாருன்னு தெரியும்ல, பெரியாரிஸ்ட்னா என்னன்னு தெரியும்ல. ஐயா சத்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய பெரியாரியவாதியாக தன்னை காட்டிக்கொண்டார். அதே பெரியாரியவாதியினுடைய மகள் ஒரு பதிவை வந்து சமூக வலைதளத்துல போடுறாங்க. சமூக வலைதளத்துல போடுறவன கீழே அவர்களுடைய சாதி அடையாளத்தை சொல்லி ஒருவன் வந்து வர்ணிக்கிறாங்க. அதற்கு வந்து அந்த அம்மா வந்து புன்னகிக்கிறாங்க. அப்ப பெரியாரிஸ்டுகளினுடைய லட்சணம் என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்க. நேற்று கூட சென்னையில் வந்து காசா படுகொலை, இனப்படுகொலைக்காக நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்தார்கள். பெரியாரியவாதிகள் முன்னெடுத்தார்கள். மானமுள்ள பெரியாரியவாதிகளுக்கு ஒரே ஒரு கேள்விதான், எப்படியும் குரல் கொடுக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இவர்கள் பெரியாரிஸ்டுகள் இல்லை, போலியவாதிகள். அப்ப அதே பெரியாரிஸ்டுகளை இந்த மண்ணிலிருந்து ஓடவிட வேண்டுமா இல்லையா? ஏன் திடீர்னு சீமானும் சீமானினுடைய பிள்ளைகளும் விஜயை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எப்படி கருணாநிதி தமிழினத்திற்கான துரோகியோ, எப்படி எம்ஜிஆர் தமிழினத்திற்கான துரோகியோ, அதே போல விஜய் தமிழினத்திற்கான துரோகி. நேற்று பேசிய விஜய் அவர்கள் ஈழ பிரச்சனையை பத்தி பேசினார், ஈழ தமிழர்களை பத்தி பேசினார். ஆனால் அந்த மக்களுக்காக நின்ற தலைவனுடைய பெயரை கூட உச்சரிக்கல என்றப்ப எப்படி அவர் ஈழ தமிழர்களுக்கு உண்மையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எம்ஜிஆரினுடைய பெயரை தயக்கம் இல்லாம சொல்றார். எம்ஜிஆர் என்னன்னு தெரியும்ல, எம்ஜிஆரோட மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. சொன்ன அதே வாய் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிற அதே வாய் ஏன் தமிழினத்தினுடைய தலைவர் நின்று பேசல? ஏன் பேசல? பேச முடியாது. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து, செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் தமிழின தலைவர் பிரபாகரன் என்று பிரகடனம் செய்வதற்கு வேறு யாரும் இல்லை. ஆனால் உறுதியாக இந்த நாளும் இந்த நிலைமையும் மாறும். அதே கூட்டத்தில் ஒரு பிள்ளை தலைவருடைய படத்தை தூக்கி காட்டுகிறான் என்றால் விதை நாங்கள் போட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஐயா, 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மானத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. நீதி கட்சியில் இருந்து திராவிட கழகம் தோன்றியது, அதிலிருந்து திமுக தொடங்கியது, அதிலிருந்து கிளை கழகமாக அதிமுக தொடங்கியது. இப்படி எண்ணற்ற கட்சிகள் திராவிடம் என்கின்ற பெயரில் தமிழ்நிலத்தில் தொடங்கப்பட்டன. திராவிடர்களுக்கு உண்மையாக இருந்தது, தமிழர்களுக்கு உண்மையாக இருந்ததா? ஆனால் எந்த அடிப்படையிலும் தமிழர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டு, தமிழர்களுக்கு தொடர்பில்லாத ஒருவரை தமிழர் தலைவராக பாவித்து, தமிழர் தந்தையாக பாவித்ததன் விளைவு தமிழர்களுக்கென்று நிரந்தரமாக ஒரு தலைவர் இல்லை, தமிழர்களுக்கென்று நிரந்தரமான ஒரு அரசியல் இல்லை. நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி மட்டும் உருவாகவில்லை என்றால் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாதி பேர் தமிழின தலைவர் கருணாநிதி என்று முழங்கி இருப்பார்கள், தமிழின தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் என்று முழங்கி இருப்பார்கள். நான் கூட தமிழின தலைவர் ஐயா விஜய் என்று மரத்தில் ஏறி நின்றிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். சாதாரண உழைக்கின்ற மக்கள் தொடங்கி படித்த பிள்ளைகள் வரை அரசியல் படுத்தப்பட்டார்கள். பிறகு நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், இப்படியாப்பட்ட கட்சிகள் எல்லாம் இந்த நிலத்தில் வளரவே முடியாது என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் கமலஹாசன் நின்றார். அவர் வாங்கிய வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு அறிவாலயத்தினுடைய வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதே போர்வையில், அதே பிம்பத்தில் வரக்கூடிய ஒருவர் தான் ஐயா விஜய் அவர்கள். பொருளாதார பலம் இல்லாது, ஊடக பலம் இல்லாது ஒரு மகன் கத்திக்கொண்டு வந்தால் ஒரேடியா வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணு அப்படின்னு வந்து நிறுத்தினா கோபம் வருமா வராதா? அதையும் மீறி பெரியாரை கொள்கை தலைவராக எடுத்துட்டு வரப்பதான் நமக்கு இன்னும் கோபம் வருது. ஏன்னா திமுக தூக்கிட்டு வந்தப்பே நாம அடிச்சோம். அப்ப அதே போர்வையில இன்னைக்கு தாவேகாவும் பெரியாரை கொள்கை தலைவராக கூட்டி கொண்டு வரப்ப எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு கோபம் வரும். பெரியார் என்ன சாதாரண ஆடா? தொடர்ந்து தமிழர்களின் மீது வன்மத்தை கக்கிய ஒரு நயவஞ்சகர் தான் பெரியார். எங்களினுடைய தாத்தா ஜீவானந்தம் என்ன சொல்லி திட்டிருக்கிறார் தெரியுமா? அவர் வாழ வேண்டும் என்றால் எவரினுடைய காலை வேண்டுமானாலும் பிடிப்பார். போலி சுயமரியாதைக்காரர் அப்படின்னு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பெரியாரை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் படித்தவர்களை பகுத்தறிவற்றவர்களாக கட்டமைத்தவர் இதே ஐயா பெரியார். அப்ப எதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு ஐயா பெரியார் அவர்கள் தந்தை இல்ல, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொன்ன மாப்போசி எங்களுக்கு தமிழர் தந்தை. 75 நாட்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று போராடி செத்த ஈகி சங்கரலிங்கனார் எங்களுக்கு தந்தை, தமிழர் தந்தை. குப்பையில் போட இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் திரட்டி திரட்டி தமிழர்களுக்கென்று இலக்கியத்தை கொடுத்து எங்களுக்கெல்லாம் தாத்தாவாக இருக்கிற ஐயா உவே சாமிநாதர் எங்களுக்கு தமிழ் தந்தை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கேன தமிழை போர்கருவியாக பயன்படுத்திய ஐயா பாரதிதாசன் எங்களுக்கு தமிழர் தந்தை. செக்கிழுத்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு இணையான பொருளாதாரத்தை தமிழர்களுக்கு என்று கட்டமைக்க வேண்டும் என எண்ணி செக்கிழுத்த வாவு சிதம்பரனார் எங்களுக்கு தமிழர் தந்தை. அப்படி என்றால் ஈவேரா யார் என்றால் அவர் எப்பொழுதும் தமிழர்களுக்கு தந்தை இல்லை, அவர் தமிழர்களுக்கு தொந்தரவு கொடுத்த
ஒரு நயவஞ்சகர் பெரியார். அப்ப அப்படியாப்பட்ட பெரியார் கொண்ட திராவிட கோட்பாட்டை எங்கள் மக்களின் மீது திணிக்கின்ற போது வருகின்ற கோபம் நியாயமானதா இல்லையா? கேட்டா சீமான் தொடர்ந்து விஜயை விமர்சிக்கிறாரே, ஆனா விஜய் சீமானை கண்டுக்கிறதே இல்லையே. 50 ஆண்டு காலமா ஜெயலலிதாவையும் விமர்சிச்சார், கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஜெயலலிதா விமர்சிச்சார், ஸ்டாலினையும் விமர்சிச்சார், கருணாநிதி அவர்களையும் விமர்சிச்சார். அவங்களெல்லாம் கண்டுகிட்டாங்களா? என்ன நாம் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொணம் இருக்கு. ஒரு பொணம் இருந்தா அந்த பொணத்தை நாம போய் தொட்டு பார்ப்போம், அந்த பொணம் அசையாது, நகராது. அந்த பொணத்தை நாம அடிச்சோம்னா அப்பையும் அது அசையாது, நகராது. அந்த பொணத்தை வா, எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த பொணம் எழுந்து வராது. அதே போலத்தான் விஜயும். அவர் ஒரு பிணம். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்ல முடியாமல் அவர் கடந்து போகிறார் என்றால் அவர் ஒரு பிணம், அவ்வளவுதான். இதை தாண்டி விஜயையோ அல்லது திமுகவையோ அல்லது அதிமுகவையோ எந்த பொருட்கொள்ளையும் நம்மளால வைக்க முடியாது. மாற்றம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் நிச்சயமாக இந்த 2 திராவிட கட்சியும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் வருகிறார்கள். அப்படி இருந்து கொண்டு வரக்கூடிய மக்கள் ஒருவேளை விஜய்க்கு வாக்கு செலுத்துறாங்க, வாக்கு செலுத்தி ஒருவேளை விஜய் தோத்து போயிட்டா உறுதியாக படம் நடிக்க போவார். நிச்சயமா மக்கள் களத்தில் நின்று மக்களோட போராடவெல்லாம் மாட்டார் 2026 தேர்தலுக்கு பிறகு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாற்றம்னு செலுத்தக்கூடிய மக்களினுடைய வாக்குகள் எல்லாம் நாசமாய் போகிறதா இல்லையா? அதன் அடிப்படையில் விஜய் தமிழினத்திற்கு துரோகி. ஈழத்தை பற்றி பேசிவிட்டார். நேற்று நாம் பார்க்கிறோம், சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து பார்க்கிறோம், ஈழத்தை பற்றி விஜய் பேசிவிட்டார். முருகன் ஏந்திய வேளையும் சீமான் ஏந்திய வேளையும் விஜய் தூக்கிவிட்டார். அப்படி என்றால் விஜய் தான் இனி தமிழினத்திற்குரிய தலைவராக நாங்கள் எல்லாம் போற்றுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் எல்லாம் நேற்று சமூக வலைத்தளத்தில் பேசிட்டு இருந்துச்சு. மிக மிக கோபம் வந்துச்சு. ஏன்னா ஈழ விடுதலையை பற்றி தமிழ்நாட்டில் தைரியத்தோடும் துணிவோடும் ஒரே ஒரு கட்சி பேசியதென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேறு யாரும் இல்லை. இங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார்கள். அவர்களுடைய புகைப்படத்தை பொறித்த பதாகையும் சுவரொட்டியும் பயன்படுத்தக்கூடாது என்றார்கள். அப்படி கூறப்பட்ட இதே நிலத்தில் பிரபாகரன் தமிழ் இனத்தினுடைய தலைவன் என்று முழங்கியவர் என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனால் நேற்று பேசிய விஜய் அவர்கள் ஈழ பிரச்சனையை பற்றி பேசினார், ஈழ தமிழர்களை பற்றி பேசினார். ஆனால் அந்த மக்களுக்காக நின்ற தலைவனுடைய பெயரை கூட உச்சரிக்கல என்றப்ப எப்படி அவர் ஈழ தமிழர்களுக்கு உண்மையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எம்ஜிஆரினுடைய பெயரை தயக்கம் இல்லாமல் சொல்றார். எம்ஜிஆர் என்னன்னு தெரியும்ல, எம்ஜிஆரோட மாஸ்னா என்னன்னு தெரியும்ல, சொன்ன அதே வாய் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிற அதே வாய் ஏன் தமிழினத்தினுடைய தலைவர் நின்று பேசல? ஏன் பேசல? பேச முடியாது. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து, செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் தமிழின தலைவர் பிரபாகரன் என்று பிரகடனம் செய்வதற்கு வேறு யாரும் இல்லை. அப்ப அதே விஜய் ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறீங்க, ஏன் காங்கிரஸை பத்தி பேசல? அந்த கூட்டத்தில் பேசியிருக்கலாம்ல. நேற்று நாகையில போய் பேசினார். பேசிய அவர் ஏன் இன்ற அளவிற்கும் திட்டமிட்டு காங்கிரஸை விமர்சிக்க மறுக்கிறார்? காங்கிரஸ் தான் அந்த இனப்படுகொலையை செய்வதற்கு முதல் முக்கிய காரணம் இதே காங்கிரஸ் தான். அப்ப அதே காங்கிரஸை விஜய் அவர்கள் விமர்சிக்க பயப்படுகின்ற போது, மறுக்கின்ற போது, அல்லது அவர்களோடு கூட்டணி வைக்கலாம் என்கின்ற எண்ணத்திற்கு அவர் வந்துவிட்ட போதே தமிழ் இனத்திற்கு அவர் துரோகியாக மாறிவிட்டார். தான் உண்மை. அப்ப எதன் அடிப்படையிலும் விஜய் அவர்கள் மாற்றாக நிற்க முடியாது. அப்ப யார் மாற்று கேட்பாங்க? நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்பாங்க, யார் மாற்று தம்பி என்றால் நாங்கள் தான் மாற்று. இந்த களத்தில் நாங்கள் வந்தவுடன் நாங்கள் சந்திப்பதெல்லாம் மிக 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 மோசமான அவதூறுகள், விமர்சனங்கள். ஒருத்தரெல்லாம் எங்களை பார்த்து கேட்கிறார், ஒரு கவுன்சிலர் உங்களுக்கு இருக்கா? வேற யாரும் இல்லை. என்னுடைய மூத்த பெரியப்பா திருமாவளவன் தான் கேட்கிறார், நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் ஒரு கவுன்சிலர் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதே திருமாவளவன் அவர்கள் தான் 2016 மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறப்ப இவர்களிடத்தில் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், கூனி குறுகி நிற்க வேண்டும், 4-5 சீட்டிற்கு நாம் பேரம் பேச வேண்டும் என்று பேசியவர் இதே திருமாவளவன் அவர்கள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஐயா, 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் மானத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அந்த கூட்டணியில் மானம் இழந்து ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை அறிவாலய வாசலில் வைத்துவிட்டு நீங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கேட்டா நாங்களும் பொது தொகுதியில வேட்பாளர்களை போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்றது. பொது தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நின்ற 2 பேருமே ஆதித்தமிழர்கள் இல்ல, நம்மள மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களை பொது தொகுதியில் நிறுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு
நாங்கள் எங்ககிட்ட 2 MP இருக்கிறாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் வெற்று கூச்சல். அதே கூட்டணி இடத்தில் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஐயா திருமாவளவன் அவர்களால் வைக்க முடியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள் என்று அதே கூட்டணி இடத்தில் ஐயா திருமாவளவன் அவர்களால் வலியுறுத்த முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன திராவிடத்திற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறீர்கள் என்பதான கேள்வி. நேற்று நான் ஒரு செய்தி பார்க்குறேன். பல கட்சிகளினுடைய அந்த பதிவு என்பது தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டுருச்சு. ஏன்னா மொத்தமாக கொண்டு போய் திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டா. இஸ்லாமிய மக்களினுடைய ஒரே அடையாளமாக இருந்தது அந்த ஒரு கட்சி தான். அந்த ஒரு கட்சியினுடைய பதிவும் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டுருச்சு. அது இல்லாத பல கட்சிகளினுடைய பதிவு தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டுருச்சு. காரணம் என்ன? திமுகவினுடைய கூட்டணியில் தன்னோட கட்சியை போய் அடமானம் வச்சுட்டாங்க. அடமானம் வைத்ததனுடைய விளைவு அந்த கட்சிகளினுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டுருச்சு. அப்படியாப்பட்ட கட்சிகளுக்கு மத்தியில் வாக்கிற்கு காசு கொடுக்காது, கூட்டணி வைக்காது, ஊடக பலம் இல்லாது, பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அது வரலாற்று பெருமை. அப்ப அப்படியாப்பட்ட கட்சியை பார்த்து விமர்சிப்பதற்கு ஐயா திருமாவளவன் அவர்கள் மட்டுமில்ல, எவனொருவனுக்கும் அருகதை இல்லை. நான் கேட்குறேங்க, இன்னைக்கு ஐயா ஆர் ஆஷா அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு இப்போதான் இந்த தொகுதி கண்ணுக்கு தெரியுதா? 6.5 ஆண்டுகள் இந்த நிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஐயா ஆர் ஆஷா அவர்கள். ஆனால் அவர்களுக்கு நேற்று தான் தெரிஞ்சிருக்கு நீலகிரியில் வனவிலங்கு மோதல் இருக்குன்னு. நீலகிரியில் வந்து வனவிலங்கு மோதல் இருக்கு, அதுக்கான நாங்கள் சிறப்பு திட்டங்களை எல்லாம் செய்கிறோம்னு நேற்று தான் ஐயா ஆர் ஆஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இதில் என்ன கால கொடுமைன்னா, அந்த வனவிலங்குனால தாக்கி இறந்து போகிறாங்கல்ல, பெரும்பாலானவர்கள் உழைக்கின்ற மக்கள், இங்கே விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள். கரடி தாக்கிருச்சு, யானை மிதிச்சு செத்து போயிட்டோம்னா எல்லோருமே உழைக்கின்ற மக்கள் தான். ஆனால் அந்த மக்களுக்கு செத்து போயிட்டா நிவாரண நிதி எவ்வளோ தெரியுமா? 3 லட்சம். சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு 10 லட்சம், யானை மிதிச்சு செத்தா, கரடி அடிச்சு செத்தா எங்களுக்கு வெறும் 3 லட்சம்னா அப்போ எங்கள் உயிரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதான கேள்வி. இதே சோலூர் மட்டத்தை தாண்டி இங்கே பழங்குடியின மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. அந்த பழங்குடியின மக்களுக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற நிதி யாருக்கு போகுது? தொண்டு நிறுவனங்கள் என்று இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுக்கு போகுது. அதே பழங்குடியின மக்களுக்கு இந்த நீலகிரி மண் சார்ந்த தொழில்களில் வேலை வாய்ப்பு அளிச்சிருக்காங்கன்னா அப்படின்னா இல்லை, அதுவும் இல்லை. தொடர்ந்து பல ஆண்டு கோரிக்கை, எப்படியாவது எங்களுக்கு தேயிலையை வந்து நிரந்தர ஆதார விலை எங்களுக்கு கொடுத்துருங்க, 35 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு பல ஆண்டு கோரிக்கை. ராமச்சந்திரன் வென்றார், ஐயா ஆர் ஆஷா அவர்கள் வென்றார். இதற்கு முன்னாடி ஐயா சாந்திராம் அவர்கள் இந்த குன்னூருக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தொடர்ச்சியாக அதிமுக திமுக என்று மாறி மாறி இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். சென்றவர்கள் ஏன் இன்றைக்கு வரைக்கும் தேயிலைக்கு நிரந்தர ஆதார விலையை தரல. ஏன் தரல? பல ஆண்டு கோரிக்கை தானே, ஏன் தரல? தராததனுடைய விளைவு இன்னைக்கு பல மக்கள் அந்த உழைப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறதுனால என்ன ஆயிருதுன்னா, அந்த தொழில்களுக்கெல்லாம் வடமாநிலத்தவர்கள் புகுந்துட்டாங்க. நீலகிரி சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து என்ன தெரியுமா? வேலை வாய்ப்பின்மை. நாங்கெல்லாம் படிக்கிறோம், நாங்கெல்லாம் பட்டதாரி பிள்ளைகள். இப்பதான் நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறேன். என் வயதை ஒத்த இளைஞர்கள் பல பேர் பட்டதாரிகளா மாறிட்டாங்க. மாறிய பட்டதாரி பிள்ளைகள் வேலை வாய்ப்புல இங்க இல்லை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்க இல்லைன்னு உடனே என்ன பண்றாங்கன்னா, அவர்களினுடைய வேலை வாய்ப்புக்காக சமவெளி பகுதியை நோக்கி நகர்றாங்க. இதான் உண்மை. உங்க வீட்டில் ஒரு பிள்ளை படிச்சிருக்கு, உங்க வீட்டில் ஒரு பிள்ளை வந்து PhD படிச்சிருக்கு, இல்லை UG முடிச்சிருக்கு, PG முடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளை இங்க வேலை செய்ய முடியாது. அந்த பிள்ளையினுடைய வேலை வாய்ப்பு என்பது சமவெளி பகுதிகளில் தான் இருக்கு. அப்ப நமக்கான வேலை வாய்ப்பின்மை இங்க அதிகமாயிட்டு வர 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 இந்த நிலம் என்பது வடவர்களினுடைய நிலமாக மாறிக்கொண்டு வருகிறது. சத்தியமா நான் சொல்றேன், என்னுடைய அப்பா ஒரு வண்ணப்பூச்சி தொழிலாளி, என் அம்மா தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போறவங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த வடவர்களினுடைய வருகை இருப்பதற்கு முன்னாடி வாரம் முழுவதும் அவர்களுக்கு வேலை இருந்தது. இது வெறும் என் அப்பா என் அம்மா சந்திச்ச பிரச்சனை மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் சந்திச்ச பிரச்சனை தான். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நீலகிரி மண்ணில் சராசரியா வாரத்திற்கு 6 நாட்கள் வேலைக்கு சென்றோம். ஆனால் இன்னைக்கு அந்த வேலைகள் நம்மளால சரியா செய்ய முடியல. காரணம் என்னன்னா, எல்லா தொழில்களுக்கும் வடமாநிலத்தவர்கள் புகுந்துட்டாங்க. வேலை இல்லை, வாரத்தில் 4 நாள் வேலைக்கு போக முடியுது, 3 நாள் வேலைக்கு போக முடியுது, சில நாட்கள்ல அதுவும் இல்லை. அப்ப வேலை வாய்ப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிய சமூகமாக, வெளியேறிய மக்களாக நீலகிரி மக்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். இப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்ல, நாம் பார்க்குறோம்ல. முன்னாடி நீலகிரியினுடைய காலநிலை எப்பயுமே ஒரு தன்மையாக தான் இருக்கும். நீலகிரியினுடைய காலநிலை என்பது அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பருவம் தவறிய மழைப்பொழிவு, நீலகிரியில் முன் எப்போதும் இல்லாத நிலச்சரிவு, நீலகிரியில் முன் எப்போதும் இல்லாத வனவிலங்கு மோதல். ஏன் வருது? ஏன்னா முறையின்றி வழங்கப்பட்ட ரெசார்ட்டுகளுக்கான அனுமதி, ரெசார்ட்டுகளுக்கு இங்கே முறையில்லாமல் கொடுக்கப்பட்ட அனுமதியினுடைய விளைவு நீலகிரி தன்னுடைய
இயற்கை சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறது. இங்கே இருப்பதே ரெண்டு துறை தான். ஒன்று சுற்றுலாத்துறை, இன்னொன்று வனத்துறை. அதில் சுற்றுலாத்துறையை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா இங்கே சுற்றுலாத்தலம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத அந்த சுற்றுலாத்தலத்துக்கு எதற்கு சுற்றுலாத்துறை என்று சுற்றுலாத்துறையை இழுத்து மூடிக்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். அப்படியாப்பட்ட சூழல் எல்லாம் வரக்கூடாது என்றால் ஆட்சி அதிகாரத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டிலேயே நீலகிரி மக்கள் இருக்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இல்லையெனில் தொடர்ந்து திமுக, தொடர்ந்து அதிமுக என்று அவர்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வாக்குகளை செலுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வஞ்சிக்கப்படக்கூடிய தொகுதியாக மாறும். இந்த நீலகிரி என்பது நாசமாய் போய்விடும். ஆதலால் திமுக இல்லாது, அதிமுக இல்லாது, பாஜக இல்லாது, காங்கிரஸ் இல்லாது ஒரு கட்சி இந்த நிலத்திற்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம், வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி.